வருகின்ற நாட்கள் அனைத்தும் நல்ல நாளாக மாறப்போகுது. உங்கள் வாழ்க்கையில் என்ன ஒரு கஷ்டமாக இருந்தாலும் முருகப்பெருமானை வழிபடுங்க. நிச்சயம் நல்ல மாற்றம் காத்திருக்கு. இந்த ஆண்டு ஆடி அமாவாசை எப்போது அமையுது? இந்த நாளுக்கு அப்படி என்ன சிறப்பு? மேலும் இந்த ஆடி அமாவாசை என்று என்ன மாதிரியான விஷயங்களை செய்யக்கூடாது? குறிப்பாக இந்த அமாவாசை என்று வாங்கக்கூடாத 6 பொருட்கள் என்னென்னு தெரிஞ்சுக்க வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆடி அமாவாசை நாள் பார்த்தீங்கன்னா முன்னோர்களின் ஆத்மாக்கள் பூமிக்கு வந்து தங்களுடைய சந்ததியினருக்கு ஆசை வழங்கக்கூடிய இந்த ஒரு நாள் ரொம்பவே புண்ணிய பலனே நம்ம செய்யக்கூடிய அற்புத நாளுங்க. இந்த நாளில் மறைந்த உறவினர்களுக்கு தர்ப்பணமும் பித்ரு பூஜைகள் செய்து அவங்களுடைய ஆத்மா சாந்தி அடையவும் அவங்களுக்கு நன்றி தெரிவிக்க மக்கள் பார்த்திங்கன்னா இந்த நாளில் வழிபடுவாங்க. இதனால் பித்ரு தோஷம் பித்ரு சாபன்னு இருந்து விடுபட முடியும்னு நமக்கு நம்பிக்கை இருக்குது. பித்ருக்களுடைய ஆசை கிடைப்பதாலே குடும்பத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் தடைகள் நீங்கி சுபகாரியங்கள் நல்லபடியாக நடக்கும்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லைங்க, உங்கள் ஜாதக ரீதியாக ஏற்படக்கூடிய பிரச்சனைக்கு சரியான ஒரு பரிகாரத்திற்கோ வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன் கீழே ஜோதிடர் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கும் நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். மேலும் இந்த ஆடி மாதம் பார்த்திங்கன்னா தட்சிணாய காலத்தின் தொடக்கத்தை குறிக்குதுங்க. இது சூரியன் தெற்கு நோக்கி நகரத் தொடங்கக்கூடிய நேரம். இந்த தட்சிணாய காலத்தில் முதல் அமாவாசை என்பதால் ரொம்பவே சக்தி வாய்ந்த அமாவாசையாக இது அமைய போகுது. அதனால் பார்த்திங்கன்னா வருடத்தில் மிக முக்கியமான அமாவாசைகளில் இந்த ஆடி அமாவாசை ஒன்றுங்க. இந்த நாளில் முன்னோரை வழிபட்டு அவங்களுடைய ஆசையை பெறுவதோடு பித்ரு தோஷம் பித்ரு சாபனை இருந்து இதனால் ஏற்படக்கூடிய பலவிதமான துன்பங்களை இருந்து நம்ம விடுபட இந்த ஒரு நாள் பார்த்திங்கன்னா அற்புதமாக உங்களுக்கு அமைய போகுது. அவங்களுடைய ஆசையை பெறுவதோடு பலவிதமான துன்பங்களை இருந்து விடுபடுவதற்கு இந்த ஒரு நாள் செய்யக்கூடிய பரிகாரம் சிறப்பான ஒரு பலனை தருங்க. இந்த நாளில் முன்னோர்களுக்கு மரியாதை செலுத்துவது ரொம்ப நல்லது. சூரியனும் சந்திரனும் ஒரே ராசியில் இருக்கும்போது அமாவாசை வரும். இந்த ஆடி மாதத்தில் பார்த்திங்கன்னா ஜூலையினுடைய நடுப்பகுதியில் தான் முதல் ஆகஸ்ட் நடுப்பகுதி வரை இந்த பண்டிகை நம்ம கொண்டாடுறோம். முன்னோர்களின் ஆசிர்வாதத்தை பெற சிறப்பான இந்த ஆடி அமாவாசை ஆகஸ்ட் 12ஆம் தேதி அமையிருக்கு. இந்த ஆடி அமாவாசையில் பார்த்திங்கன்னா சூரியனும் சந்திரனும் ஒன்று சேருது. இதனால் சந்திரன் சக்தி அதிகமாக இருக்கும். இது முன்னோர்களின் பித்ருலோகத்தில் இருந்து பூமிக்கு வந்து தங்களுடைய சந்ததியினரை ஆசீர்வதிப்பதற்காக அற்புத நாளுங்க. இதனால் அவங்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது ரொம்ப முக்கியம். அவர்கள் பார்த்திங்கன்னா பித்ருலோகத்தில் இருந்து பூமிக்கு வந்து தங்களுடைய சந்ததியினரை ஆசீர்வதிப்பதாக நாம் நம்புகிறோம். அவங்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது ரொம்ப முக்கியம். இந்த சடங்குகளை செஞ்சாலே குடும்பத்தில் அமைதி உண்டாகும். முன்னோர்களின் சாபமும் நீங்கிடுங்க. தமிழ்நாட்டில் இந்த நாளில் ராமேஸ்வரம், திருச்சி, அம்மா மண்டபம், திருச்செந்தூர், ஈரோடு, கூடுதுறை உள்ளிட்ட கடலும் நதிகள் இருக்கக்கூடிய இடங்களில் மக்கள் தங்களுடைய முன்னோர்களுக்கு தர்ப்பணமும் திதி கொடுத்து பித்ருக்கூட நிறைவேற்றிப்பாங்க. இந்த தர்ப்பணம் முன்னோர்களுக்காக செய்யக்கூடிய ஒரு சிறப்பான சடங்கு. மக்கள் நதிக்கரையிலையும் கடற்கரையிலைனா கோவில்களுக்கு இந்த நாளில் போய் சடங்கை செய்கிறாங்க. தர்ப்பணத்தில் தண்ணீரும் எள்ளும் அரிசியும் முன்னோர்களுக்கு அர்ப்பணிக்கிறாங்க. மந்திரங்கள் சொல்லி அவங்க வணங்குறாங்க. இதனால் முன்னோர்கள் சந்தோஷம் ஆசிர்வதிப்பதாகவும் நம்புகிறோம். ஹோமம்னு பார்த்திங்கன்னா மூலிகைகளும் காய்ந்த பொருட்களை நெருப்பில் போட்டு செய்யும் ஒரு சடங்குங்க. இதனால் கெட்ட சக்திகள் விலகி நல்ல சூழ்நிலை உருவாகுன்னு சொல்லுவாங்க. முன்னோர்களும் சந்தோஷப்படுவாங்க. இதனால் ஆடி அமாவாசையில் ஹோமங்கள் போன்ற புனித சடங்குகளும் செய்கிறாங்க. இந்த ஆடி அமாவாசை என்று தானம் செய்வது ரொம்ப நல்லது. ஏழைகளுக்கு உணவு உடை போன்றவற்றை கொடுக்கலாம். காகம் பிற விலங்குகளுக்கு உணவு அளிப்பது ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த நாளில் முன்னோர்கள் ஆத்மாக்கள் அவற்றில் இருப்பதாக நம்புகிறோம். விரதம் இருந்து சிவன் பார்வதி தேவியை வணங்கலாம். சிவன் கோவிலுக்கு சென்று வழிபடலாங்க. ஆடி அமாவாசை நாளில் மாலையிலேயே வீட்டில் முன்னோர்களுக்கு தனியாக ஒரு விளக்கேற்றி வைத்து வழிபடுங்க. முடிந்தவங்க அருகில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு போய் முன்னோர்களுக்காக விளக்கேற்றி வழிபடலாம். இது அவங்களுக்கு மோட்சத்தை தரும். சூரிய உதயத்துக்கு முன்னாடி எழுந்து குளித்து உடலையும் மனதையும் சுத்தமாக வைத்துக்கோங்க. பிறகு வீட்டை சுத்தம் செய்து தயார் செய்த நிலையில் பார்த்திங்கன்னா முன்னோர்களுக்கு மரியாதை செலுத்தும் விதமாக அரை நாள் விரதம் இருங்க. பித்ரு தர்ப்பணம் செஞ்சுக்கோங்க. தேவையற்ற ஏற்பாடுகளை முன்னரே செய்துக்கோங்க. வீட்டின் புரோகிதர் வச்சு தர்ப்பணம் கொடுக்கல. அப்படி முடியாதவங்க எளிமையாக எள்ளும் தண்ணீரும் இறைத்து வழிபடுங்க.
பிறகு சூரிய பகவானை பார்த்து வணங்கிட்டு வழக்கமான வேலைகளை நீங்கள் செய்ய தொடங்கலாம். இந்த ஆடி அமாவாசை பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 12ஆம் தேதி திதி தொடங்குது. அதிகாலை 2:11 மணிக்கு தொடங்கி அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா அதிகாலை 12:16 மணியில் திதி முடிவடையுதுங்க. மேலும் அமாவாசை நாளில் பார்த்தீங்கன்னா மகாலய அமாவாசைக்கு இடையில் வரக்கூடிய அமாவாசை ரொம்ப சிறப்புங்க. இந்த ஆடி அமாவாசையில் பார்த்தீங்கன்னா வழிபடுவதன் மூலம் ரொம்பவே சிறப்பான ஒரு பலனை ஏற்படுத்தி தரும். ஒவ்வொரு மாதமும் அமாவாசை தினம் வந்தாலும் இந்த ஆடி அமாவாசை ரொம்பவே சிறப்பு. புண்ணிய காலத்தில் பார்த்திங்கன்னா தட்சிணாய காலத்தின் முதல் அமாவாசை இது. மேலும் இந்த அமாவாசையில் பார்த்திங்கன்னா வாங்கக்கூடாத 6 பொருட்கள் என்னென்னு பார்க்கலாங்க. அமாவாசை நாளில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு வகையில் பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான நாளாக தான் இருக்குது. அந்த வகையில் அமாவாசை, பௌர்ணமி, துவாதசி, ஏகாதசின்னு பல திதிகள் இருக்குது. இவற்றில் அமாவாசை திதி முன்னோர்கள் வழிபாட்டுக்குரிய திதிங்க. இந்த நாளில் செய்ய வேண்டியவையும் செய்யக்கூடாத சில விதிமுறைகள் இருக்குது. அதன்படி பார்த்திங்கன்னா அமாவாசை நாளில் பித்ருக்களுக்கு உரிய நாளுங்க. குறிப்பாக சனி பகவானை வழிபட வேண்டிய நாளாகவும் இருக்குது. இந்த நாளில் துடைப்பன் வாங்குவது மகாலட்சுமியோட தொடர்புடைய ஒரு பொருள். இதனால் அமாவாசை நாளில் துடைப்பத்தி வாங்கினா மகாலட்சுமியின் கோபத்திற்கு ஆளாக வேண்டியதாக இருக்கும். இதனால் பணவரவு தடைப்படுவதோடு திடீர் ஆரோக்கியத்தில் பிரச்சனை காரணமாக செலவுகளும் உங்களுக்கு அதிகரிக்கலாம். இரண்டாவது விஷயம் என்னென்னா, அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாட்களில் பித்ருக்கள் மற்றும் சனி பகவான் வழிபாட்டுக்குரிய நாளாக இருப்பதால் இந்த நாளில் நீங்கள் மதுபானங்கள் வாங்குவதையோ அருந்துவதையோ தவிர்க்க வேண்டும். சனி பகவானுக்குரிய இந்த நாளில் மது அருந்தினா அது எதிர்மறை ஆற்றல்களை அதிகரிக்க செய்யும். இது நீங்காத துரதிர்ஷ்டத்தை ஏற்படுத்திடுங்க. அதே போல் அமாவாசை நாளில் அசைவம் வாங்குவதோ சாப்பிடுவதோ அவங்களமான செயல்னு சொல்லுவாங்க. இதனால் உங்களுடைய குண்டலி சக்கரத்தில் எதிர்மறை ஆற்றல் அதிகரிக்கும். அதோடு சனி பகவானால் ஏற்படக்கூடிய கேடு பலன்களும் அதிகரிக்குங்க. நான்காவது விஷயம் என்னென்னா, அமாவாசை நாளில் கோதுமை தானியம், கோதுமை மாவுன்னு வாங்குவதை தவிர்க்க பாருங்க. இந்த நாளில் கோதுமை பொருட்களை வாங்குவதோ சாப்பிடுவதோ நேரடியாக முன்னோர்களுக்கு சமர்ப்பிக்கப்படும். இது முன்னோர்களின் கோபத்துக்கு ஏற்படுத்தி வீட்டில் பார்த்திங்கன்னா பிரச்சனைகளை தான் ஏற்படுத்தும். ஐந்தாவது விஷயமாக அமாவாசை நாளில் எண்ணெய் வாங்குவதையும் எண்ணெய் குளியல் செய்வதையும் தவிர்க்க பாருங்க. எண்ணெய் சனி பகவானுடைய தொடர்புடைய பொருளுங்க. அதனால் இந்த நாளில் எண்ணெய் தானம் செய்வது ரொம்ப நல்ல பலனை தரும். அதே சமயம் எண்ணெய் வாங்குவது சனி தோஷத்தை ஏற்படுத்துன்னு சொல்லுவாங்க. நல்லது நடக்க வேண்டும்னா இந்த நாளில் எண்ணெயை தேய்த்தி குளிப்பதை தவிர்க்க பாருங்க. ஆறாவது விஷயம் என்னென்னா, அமாவாசை நாளில் பித்ருகர்மா செய்வதற்கான நாள். இதனால் இந்த நாளில் வீட்டிற்குரிய இறை வழிபாட்டினை பயன்படுத்தப்படக்கூடிய ஊதுபத்தி, மலர்கள், பூஜை பொருட்கள், சுவாமி சிலைகளுக்கு உரிய வஸ்திரங்கள் வாங்குவது உள்ளிட்டவைகளை தவிர்க்க வேண்டுங்க. அதற்கு பதிலாக இந்த நாளில் இல்லாதவங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுப்பதும் நன்மைகளும் புண்ணியங்களையும் உங்களுக்கு தேடித்தருங்க. திதி, தர்ப்பணம் போன்றவற்றை தர இயலாதவங்க இந்த நாளில் வீட்டிலேயே முன்னோர்களை வழிபட்டு கருப்பு வெள்ளை எள் கலந்த சாதத்தை காகங்களுக்கு உணவாக வச்சாலே முன்னோர்களுக்கு பார்த்திங்கன்னா திதி அளித்த பலனும் உண்டாகும். வீட்டில் இருக்கக்கூடிய உங்கள் முன்னோர்களின் படங்களுக்கு பூக்களாக அலங்கரித்து தீபதூப ஆராதனை செய்யுங்க. சந்தன குங்குமம் இடுங்க. முன்னோர்களை நினைச்சு தினமும் காகத்திற்கு உணவிட்டாலே உங்கள் குலத்தையும் வம்சத்தையும் வாழையடி வாழ செய்யுங்க. அப்படி முடியாதவங்க இந்த அமாவாசை நாளாவது கண்டிப்பாக வைக்க வேண்டும். அமாவாசை நாளில் நீங்கள் முன்னோரை நினைச்சு செய்யக்கூடிய காரியங்கள் பார்த்திங்கன்னா அனைத்துமே அவங்களை போய் சேருங்க. இந்த ஆடி அமாவாசை என்று முன்னோர்களை நினைத்து அன்னதானம் செய்தால் அவங்களுடைய ஆசை கிடைக்கும். மறக்காம இந்த ஆடி அமாவாசை என்று முன்னோர்களுக்கு பார்த்திங்கன்னா உரிய திதியும் தர்ப்பணமும் கொடுத்துடுங்க. தவறும் பட்சத்தில் காகத்திற்கு மறக்காமல் உணவிடுவது நல்லது. அமாவாசை நாளில் பார்த்திங்கன்னா காகத்திற்கு உணவிடும்போது தயிர் சாதம், எள் கலந்த சாதம் வைங்க. அதே போல் மாலை நேரத்தில் வாசலில் மாவிலை தோரணம் கட்டி குலதெய்வ படத்துக்கு பூக்கள் வச்சு அலங்கரித்து குலதெய்வத்துக்கு பொங்கலிட்டு புடவை, ஜாக்கெட், பழங்கள்னு மங்கள பொருட்களை வைத்து வணங்கி வழிபடுங்க. அந்த புடவை முதலான மங்கள பொருட்களை யாரேனும் சுமங்கலி பெண்களுக்கு கொடுக்கலாம். இப்படி செய்திங்கன்னா இதுவரை தடைப்பட்டு இருந்த மங்கள காரியங்கள் வீட்டில் நல்லபடியாக நடக்க தொடங்கும். இல்லத்தில் ஒற்றுமை உண்டாகும். சந்தோஷம் உங்களுக்குள்ள குடிக்கொள்ளும். அமாவாசை நாளில் ஏழைகளுக்கோ இல்லாதவங்களுக்கோ இல்லை இயலாதவங்களுக்குமே அன்னதானா வஸ்திர தானம் செய்ய நீங்கள் செய்த பாவங்கள், கர்ம வினைகள், தீவினைகள் அனைத்தும் நீங்கி உங்கள் வாழ்க்கையில் புண்ணியம் சேருங்க. இந்த ஆடி அமாவாசையில்
தவறாமல் முன்னோரை வழிபட்டு நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் நல்லது நடக்கட்டும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.